இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள். அவர் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாட மாட்டார். காரணம், சமீபத்தில் தான் அவருடைய மகன் இறந்ததுனால அவர் கொண்டாட மாட்டார். பட் நம்ம அவரை வந்து நினைவு கொள்ளணும். இஸ் அ லிவிங் லெஜெண்ட். இல்லை, அவரை பொறுத்தவரைய அவர் முக்கியமான படம் கமலஹாசனை வச்சு 4 படம் எடுத்திருக்காரு. அதுல முக்கியமான படம் ஒரு கைதியின் டைரி. அந்த படம் டாப் டக்கர்னு ஆரம்பிச்சு பேப்பர் விளம்பரம்லாம் கொடுத்துட்டாங்க. டபுள் ஆக்ட் தமிழ், ராதா ஜோடி அப்படின்லாம் விளம்பரம்லாம் வந்துருச்சு. அந்த படம் வந்து 5000 அடி எடுத்ததுக்கு அப்புறம் கமல் பாரதி ராஜா 2 பேருக்குமே திருப்தி இல்லை. திருப்பி நம்ம வந்து சிகப்பு ரோஜாக்களை எடுக்கிறோமோன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இது வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. எடுத்ததை தூக்கி போட்டுட்டு பாக்யராஜ் வந்து அப்ப வந்து அவர் மனைவி இறந்த காலகட்டம், மும்பையில இருந்தார். அப்ப நம்ம பாரதி ராஜா இவர் போறாரு. இவர் போய் நான் கதை பண்ணி தரேன் உங்களுக்கு. அவர் பிரச்சனையை சொல்றாரு. இந்த மாதிரி எடுத்தோம், வீணா போச்சு, கமல் கால்ஷீட் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பாக்யராஜ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு, அப்ப நீங்க கிளம்புங்க, பாக்யராஜ் பாத்துக்குவாரு, படம் நல்லா வந்துடும், நீ கதை கேளு அப்படின்னோடனே, இல்ல பாக்யராஜ்னா நான் கதையெல்லாம் கேட்கல, அவர் கரெக்டா பண்ணிடுவாருன்னு சொன்னேன். பாரி அவன் மேல எவ்வளவு நம்பிக்கையான ஒண்ணு. இவர் பாக்குறாரு, இங்க இளைமன் காலனிக்கு வந்தாலும் இங்க கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம். அப்புறம் அவருக்கு ஹோட்டல்ல ரூமை போடுறாங்க. ஹோட்டல்ல ரூமை போட்டு இந்த ரெடி பண்ண சொன்ன உடனே அவர் உட்காந்து ஒரே நைட்ல ரெடி பண்ணதுதான் ஒரு கைதியின் டைரி. ஒருத்தன் வந்து ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போயிட்டு ஃபாதரை பார்க்கறான். நார்மலா வந்து பாவம் பண்ணவங்க பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு இவன் பண்ண போற பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறான் அப்படின்னா இவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறான். இந்த லைனை வச்சுட்டு அவர் ஒரு கதையை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அது பண்ணா கமலோட டபுள் ஆக்ட். இவருக்கு மெயினா கமலோட ஸ்ட்ரென்த் என்ன, கமல் வந்து வித்தியாசமா நடிப்பாரு. அப்ப அவருக்கு டபுள் ஆக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானையும் பண்ணி கரெக்டா அந்த கதை அப்பா பையன் 2 கேரக்டர், அத அப்பா தான் ஜெயிக்கிற மாதிரி கதையை கொண்டு வந்து முடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்த உடனே அது பயங்கர ஹாப்பி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. பாரதி ராஜா அந்த கிளைமேக்ஸ் செம்மையான கிளைமேக்ஸ். அந்த பாக்யராஜ் சொன்ன கிளைமேக்ஸை மாற்றி பாரதி ராஜா ஒரு கிளைமேக்ஸை ஐடியா பண்ணி வீர சிவாஜின்னு ஒரு கிளைமேக்ஸை வச்சு அதை பண்ணிடுறாரு. ஆனால் ஹிந்தியில் எடுக்கும் பொழுது இந்த கிளைமேக்ஸை மாற்றி பாக்யராஜ் வந்து அவர் வேற ஒரு கிளைமேக்ஸை வச்சு தான் ஹிந்தியில் எடுத்தார். அதுவும் அங்கே வெற்றி பெற்றது. இது ரெண்டுமே இது உருவான கதை. இது இன்னும் டீப்பு நான் தனி வீடியோவா பெருசா போட்டிருக்கேன். பட் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியுங்கிறதுனால நான் இதோட வந்து அதை கட் ஷார்ட் பண்ணி சொல்றேன். பாரதி ராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.